Hello guys, welcome back. This is part number 4 on module number 21 electromagnetic inductions. Previously 3 video complete பண்ணியாச்சு regarding concepts, contents and their problems explanations கொடுத்திருக்கோம். Now we are moving with NCERT exercise problem. இது ஒரு பார்ட் தான் போகும் நினைக்கிறேன், or else ரெண்டு பார்ட்டாக வரலாம். Based on the calculations ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. அது தவிர டீப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறனால மேபி 1 or 2 பார்ட் அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அது டிபெண்டிங் அப்பான் த டைம். Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் நிறையா புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாமே தியரியை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது. முடிஞ்சால் தியரியை கவர் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம பண்ணக்கூடியது எக்ஸசைஸ் இதோட ப்ராக்டிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் மெத்தட் கொஸ்டின்ஸ் இல்லை தான் ப்ராக்டிக்கல் டைப் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணுறது, மேத்தமெட்டிக்கல் எக்ஸசைஸாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கான ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தியரிக்கு நமக்கு முடிஞ்ச டைம் இருந்தால் ஐ கேன் சால்வ் இட் ஃபார் யூ. ஃபஸ்ட் ஒன், அ லாங் solenoid with 15 turns per centimeter. அப்போ அவங்க n மட்டும் கொடுக்கல, n divided by l கொடுத்துருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். has a slope of small area, a ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, is inside the solenoid to normal its axis. If the current carried by the solenoid changes steadily from 2 to 4, அப்போ 4 minus 2 which is equal to 2 amps அப்படிங்கிறது இதோட கணக்கு. In 0.1 second time, அப்போ டைமோட வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ வாட் இஸ் த இன்டியூஸ்ட் EMF in the loop while the current is changing அப்படின்னு சொல்லும்போது we have the value of n into d pi divided by dt. ஏன்னா nங்கிற வேல்யூ நமக்கு ஆல்ரெடி சம்மில் கொடுத்துருக்கு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்தாச்சு. d5 நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா n into b into a divided by time. ஸோ n into பியோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்கிறது சொலினாய்டு அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ சொலினாய்டு என்று சொல்லும்போது மியூனாட் இன்ட்டு என் டிவைடட் பை எல் இன்ட்டு ஐ அப்படிங்கிற விஷயம் வரும். இங்கே என் டிவைடட் பை எல்லுங்கிறது மிஸ் பண்ணியிருப்பேன், என் டிவைடட் பை எல் வரும். என் இன்ட்டு மியூனாட் என் டிவைடட் பை எல் இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ. ஸோ இந்த ஃபார்முலாலே பேஸ் பண்ணி நமக்கு வரும்போது என்னென்ன வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் என் உள்ளார சப்ஸ்டியூட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில். ஏன்னா இங்கே ஒரு எண் இங்கே ஒரு எண் இருக்கு இல்லையா. ஸோ எல்லை பொறுத்த மட்டும் மியூச்சுவல் இண்டக்ஷன் சொல்லும்போது இந்த மியூனாட் என் ஸ்கொயர். அதுவே இஎம்எஃப்னு சொல்லும்போது த வேல்யூ ஆஃப் என் இஸ் கெட்டிங் மல்டிப்ளைடுன்னு சொல்லும்போது இந்த வேல்யூ தான் இங்கே உள்ளார சப்ஸ்டியூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபார்முலா வரும். ஸோ மியூனாட் இன்ட்டு என் இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ டிவைடட் பை டி. மியூனாட்டோட வேல்யூ 4 pi இன்ட்டு 10 to the power of -7. என்னோட வேல்யூ 15 இன்ட்டு 10 power 2. அது எப்படின்னா என் டிவைடட் பை எல் என்பது 15 per unit சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் என்பது 15 divided by 10 power -2. மேலே போச்சுன்னா 15 இன்ட்டு 10 to the power of 2 அப்படிங்கிறது n. ஐயோட வேல்யூ 4 minus 2 which is equal to 2. அண்ட் ஏரியாவோட வேல்யூ 2 centimeter square. அதாவது 2 centimeter square என்பது 2 இன்ட்டு 10 to the power of -4 meter square. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை டைம் என்பது 0.1 செகண்ட்னு இருக்குது. ஸோ 0.1 செகண்ட் என்பது 10 to the power of -1 செகண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் கம்பைல் பண்ணி உள்ளார ஆன்சர் கொண்டு வரும்போது வாட் வி வில் கெட் அப்படின்னா இங்கே n ஸ்கொயர் வரணும் இல்லையா. த வேல்யூ இஸ் கெட்டிங் ஸ்கொயர். அதையும் ஸ்கொயர் பண்ணும்போது ஐ ஹாவ் தி ஆன்சர்ஸ். இதை 15 இதை ஸ்கொயர் இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் திஸ் n அண்ட் திஸ் n பிகம் n ஸ்கொயர். அதைப்படி போடும்போது 720 இன்ட்டு 10 to the power of -8 வோல்ட்டு விச் இஸ் நத்திங் பட் 7.2 இன்ட்டு 10 to the power of 2 இன்ட்டு -8ன்னு எழுதலாமா. 720 7.2 இன்ட்டு 10 to the power of 2ன்னு எழுதலாம். -8 ஈக்குவல் டு 10 to the power of -6 which is 7.2 மைக்ரோவோல்ட் அப்படிங்கிற கண்டிஷனில் எழுதலாம். சரிங்களா. இந்த வேல்யூஸில் சம்திங் தேர் வில் பி மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை கரெக்டாக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டு ஆன்சரில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் பாட் இன் கமெண்ட்ஸ். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 15 நான் ஸ்கொயர் பண்ணியிருக்க மாட்டேன், டேரெக்டாக 15 எடுத்திருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்கொயர் பண்ணி அதோட வேல்யூ என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சம்மில் என்ன இருக்கோ அந்த ஆர்டர் படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த எண்ணுங்கிறது சொலினாய்டுக்கானது. லைக்வைஸ் த சேம் என் இஸ் ஆல்சோ ஃபார் திஸ் சொலினாய்டு இல்லையா. அப்படி கொண்டு வரும்போது இந்த என்னோட வேல்யூஸ் நமக்கு ஸ்கொயரில் தான் வரணும். ஸ்கொயர் டிவைடட் பை எல் அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான ஆன்சராக இருக்க முடியும். ஸோ அதன்படி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன், a rectangle wire loop of side 8 cm and 2 cm with a small cut is moving out a region for uniform magnetic field 0.3 Tesla. Length 8 into 10 power -2. Breadth B equal to 2 into 10 power -2. Capital B Tesla 0.3 Tesla. And normal to the loop. What is the EMF developed across if the velocity of the loop is 1 centimeter per second? அப்போ 10 power -2 meter per second.
இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இஎம்எஃப்ங்கிறது லாங்கர் சைடுக்கு ஷார்ட்டர் சைடு ரெண்டுத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் ஹவு லாங் டஸ் தி இண்டிவிஜுவல் வோல்டேஜ் லாஸ்ட் இன் ஈச் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஎம்எஃப் ஈக்குவல் டு பி இன்ட்டு எல் இன்ட்டு வி ஃபார்முலா தெரியும். பியோட வேல்யூ, எல்லோட வேல்யூ, இயோட வேல்யூ நம்ம போட்டுருவோம். இங்கே நம்ம ஏன் பியோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணல? லாங்கர் சைடுங்கிறது லென்த்து, ஷார்ட்டர் சைடுங்கிறது பிரெத். அப்போது செகண்ட் ஸ்டெப்பு இ ஒமேகா இ எப்சிலான் இஎம்எஃப் ஈக்குவல் டு பி இன்ட்டு வி. பியோட வேல்யூ 3 டெஸ்லா, ஸ்மால் பியோட வேல்யூ 2 × 10⁻², வியோட வேல்யூ 10⁻². இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ 2.4 × 10⁻4. இங்கே 0.6 × 10⁻⁴. இதுக்கான டைமிங் கேட்குறாங்க இல்லையா? டைம்னு சொல்லும்போது வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். அப்போ டைம் மேலே வந்துச்சுன்னா விச் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வெலாசிட்டி. அது லென்த்தாக இருக்கும்போது லென்த் பை வெலாசிட்டி, பிரெத்தாக இருக்கும்போது பிரெத் பை வெலாசிட்டி. அப்போ எல் பை வின்னு சொல்லும்போது 8 × 10⁻² டிவைட் பை 10⁻² இஸ் 8 செகண்ட். அதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரெத்தில் நம்ம பார்க்கும்போது பி டிவைடட் பை வின்னு போட்டால் பிங்கிறது 2 × 10⁻², பிங்கிறது 10⁻². கட் பண்ணும்போது 2 செகண்ட்ஸ். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஷார்ட்டர் லென்த்தில் போகிறோம் அப்படின்னா இது லாஸ்டிங் அரௌண்ட் 2 செகண்ட்ஸு. லாங்கர் சைடு வழியாக நம்ம இஎம்எஃப் பாஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கான டைமு 8 செகண்ட் அப்படிங்கிறது இதற்கான கன்க்ளூஷன்ஸாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், a 1 meter L long metallic rod is rotated with angular frequency radian per secondங்கிற வார்த்தையை கொடுத்ததுனால it is directly omega. இதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸில் நம்ம கூட பார்த்துருப்போம். ஃப்ரீக்வன்சிங்கிற வார்த்தையை கொடுத்து ரெவல்யூஷன் பர் செகண்ட்னு சொல்லும்போது அது எஃப் ஆகும் என் ஆகும் எடுத்தோம். when it is given in radian per second it is definitely omega தான். அப்போ ஃப்ரீக்வன்சின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃப்ரீக்வன்சியோட 2π மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் இங்கே ரேடியன்னு கொடுத்துருக்காங்க. About an axis passing to the rain, the other end is contact with a metallic ring, a constant uniform magnetic field B ஓட வேல்யூ 0.5 Tesla existed. ஸோ இஎம்எஃப் டெவலப்டு between center and ring. இதே கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் என்ன, இந்த இடத்துல ஒமேகாவோட வேல்யூவை மட்டும் எண்ணில் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம வந்து என்லேருந்து ஒமேகா ஈக்குவல் டு 2πn போடுவோம், அல்லது 2πn டிவைடட் பை 16 போடுவோம்ல. இப்போ அது பண்ண முடியாது. ஸோ த லென்த் இஸ் அவைலபிள், ஒமேகா இஸ் அவைலபிள், பி இஸ் அவைலபிள். இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும்னா பி இன்ட்டு எல் இன்ட்டு வி. வி இஸ் நத்திங் பட் ஒமேகா இன்ட்டு எல். அப்போ பி ஒமேகா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. நம்ம இதுக்கு எப்போதும் கண்டுபிடிக்கிறது இ இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் இஎம்எஃப் இல்லையா? ஸோ பி ஒமேகா எல் ஸ்கொயர். பிங்கிறது 0.5, ஒமேகா என்று சொல்லும்போது 400 ரேடியன் பர் செகண்ட் அல்லவா? ஸோ 400. எல்லோட வேல்யூ 1 ஸ்கொயர். ஸோ டிவைட் பண்ணும்போது யூ வில் கெட் 200 × 0.5 அப்படின்னு போடும்போது 100 வோல்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் இஎம்எஃப் இன்டியூஸ்ட். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ கிடச்சிச்சா? நமக்கு நல்லா நீங்கள் கவனிக்கணும். இது ஃப்ரீக்வன்சியாவோ இது ஸ்பீடாவோ கொடுத்துருந்தாங்கன்னா ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட்னோ ரெவல்யூஷன் பர் மினிட்னோ இருக்கணும். எப்போ அவங்க ரேடியன் பர் செகண்டுங்கிற வேல்யூ கொடுத்தாங்களோ தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆங்குலார் வெலாசிட்டி ஒமேகா அப்படிங்கிறது உங்களுக்கு இதுக்கான கிளாரிட்டி வரணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலார் வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ் தான். ஆக்சுவலாக வென் த லென்த் அண்ட் ரேடியஸ் ஆர் சேம்னு சொல்லும்போது இதை ஒமேகா எல்லுன்னு போடுறோம். ஆஃப்டர் தட் பி ஒமேகா எல் ஸ்கொயர்னு தான் உங்கள் மைண்டுக்கு வரும். ஆனால் நம்ம இந்த மாதிரி கண்டிஷனில் ரொட்டேஷனில் கண்டுபிடிக்கும் போது நம்ம கண்டுபிடிக்கிற இஎம்எஃப் என்பது ஆவரேஜ் இஎம்எஃப். அப்போ டிவைட் பை 2ங்கிற வேல்யூ வரும். இத்தனை கால்குலேஷனும் உங்களுக்கு மைண்டில் வந்தால் இந்த கொஸ்டின் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ 4 ஸ்டெப் கொஸ்டின் தான், 4 ஸ்டெப் ஆன்சர் தான். ஆனால் உங்களுக்கு அந்த ஒமேகாவோட வேல்யூவில் மிஸ் வரும், இந்த டிவைடட் பை 2ல் மிஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம், திருப்பி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்கிறோம். சரிங்களா? ரிகார்டிங் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A horizontal straight wire 10 meter long extending from east to west is falling with a speed of v 5 meter per second at right angles to the horizontal component of earth magnetic field 0.30 into 10 to the power of -4 Weber per meter square. That is your magnetic field. What is the instantaneous value of EMF induced in the wire? What is the direction of EMF? Which end of the wire is higher at the potential? 3 question இருக்கு. First of all we need to find the value of EMF கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய given data length இருக்கு, V இருக்கு, B. ஸோ direct formula B into L into V. அதன்படி B ஓட வேல்யூ 0.3 போடுறோம், L ஓட வேல்யூ 10, V ஓட வேல்யூ 5 போடும்போது we get 15 into 10 to the power of -4. அதை இன்னும் ஷார்ட் பண்ணிங்கன்னா 1.5 into 10 எடுக்கலாம் இல்லையா? 10 to the power of -1 -4. 1.5 into 10 to the power of -3 வோல்ட்னு சொல்லும்போது 1.5 மில்லி வோல்ட் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ரெண்டாவது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு. ஸோ ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு உங்களுக்கு ஒயரோட எக்ஸ்டென்ஷன் ஸ்பீடு போயிட்டுருக்கு அப்படின்னா
அப்போது அதுக்கு டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட். இது பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற சொல்ல முடியாது, இட் இஸ் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதன்படி வி வில் காட் வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படிங்கிற ஆர்டர் நமக்கு ஃபாலோ ஆகும். இது ஆப்போசிட் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போகுது. இதில் எந்த டைரெக்ஷனில் அதிகமாக இருக்கும்னா இட் இஸ் கோயிங் வேர் இட் வில் பி ஹை அட் த வெஸ்ட் எண்டு. அதே போல் ஹை பொட்டன்ஷியல் அந்த இடத்துல தான் இருக்கும். ஏன்னா இது ஸ்டார்டிங்கு, இது ஃபைனல். ஸோ ஃபைனல் பாயிண்டில் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் வில் பி ஹைலாக டெலிவர்ட் ஆகிட்ருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம் முடியுது. The next one, current in a circuit falls from 5 ampere to 0 ampere in time 0.1 seconds. So delta I ன்னு சொல்லும்போது 5 minus 0 equal to 5 ampere. If the average EMF of 200 volt induced, the estimate of self inductance கண்டுபிடிக்கணும், which is nothing but L. L கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா epsilon which is equal to L into di divided by dt. L ஓட வேல்யூ which is equal to E into t divided by I. அவ்வளோதான். இந்த வேல்யூவில் EMF ஓட வேல்யூ 200 இன்ட்டு டைமோட வேல்யூ 0.1 டிவைட் பை 5னு போட்டிங்கன்னா இங்கே 40 இன்ட்டு 0.1 4 ஹென்ரி. அவ்வளோதான். இது சிம்பிளாக தான் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. இதில் வேறு ஏதாவது விஷயம் கண்டுபிடிக்கிற மாதிரி கூட வரும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா I which is equal to எப்சிலான் டிவைடர் பை EMF டிவைடர் பை R அப்படிங்கிற மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து I எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ I கொடுக்க மாட்டாங்க, ஆரில் ஒரு 10 ஓம்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ I which is equal to எப்சிலான் டிவைடர் பை R, அதாவது EMFோட வேல்யூ 200 கீழ் ரெசிஸ்டன்ஸ் 10ன்னு சொல்லும்போது which is nothing but 20 ஆம்பியரு. அப்புறமா அந்த 20 ஆம்பியர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பை 0.1 அப்படின்னு போட்டு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ கிவிங் an எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் I ஆஸ் வெல் as L ரெண்டுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும். ப்ரொவைடட் EMFோட வேல்யூ நமக்கு 200ஆகவே இருக்கட்டும். இஃப் த ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0.5 ஓம்ஸ் இருக்குது அப்படின்னா வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் I அண்ட் வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் L அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தையுமே யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏன்னா எம்சிக்யூவில் அடிக்கடி கேட்கப்படுற கொஸ்டினோட பேட்டர்ன் தான் இது. சின்ன ஸ்டெப்பாக தான் இருக்கும், நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். A pair of adjacent coil has a mutual inductance M ஓட வேல்யூ 1.5 ஹென்ரி. இண்டக்டன்ஸோட ஃபார்முலா எல்லுங்கிறதும் ஹென்ரியில் தான் இருக்கும். மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட யூனிட்டும் ஹெச்சில் தான் இருக்கும், அது ஞாபகத்தில் இருக்கட்டும். இஃப் த கரண்ட் இன் ஒன் காயில் சேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 20 ஆம்பியர் இன் டைம் 0.5 செகண்ட்ஸ், வாட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் ஃபை வித் அதர் காயில் அப்படின்னு சொல்லும்போது EMF which is equal to M into di by dt. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், L into di divided by dt பார்த்தோமா. இங்கே Lக்கு பதிலாக M, அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸில் EMF நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் இங்கே ஃப்ளக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். how will we find the flux ன்னு சொல்லும்போது EMF which is equal to d5 divided by dt. இதில் EMF தெரிஞ்சிச்சுன்னா d5ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நமக்கு தான் EMF கொடுக்கலையே. ஸோ வாட் வில் வி டூ, இங்கே இருக்கிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணலாம். how d5 divided by dt which is equal to M into di divided by dt. இந்த வேல்யூஸை கட் பண்ணிட்டீங்கன்னா it becomes d5 which is equal to M into di. M ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். di which is nothing but 20 minus 0 which is equal to 20. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 வெப்பர். ஸோ வெப்பருங்கிறது யூனிட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸோட யூனிட் வெப்பருங்கிறத பார்த்தாச்சு. இதோட MLT என்ன, அப்போ வெப்பர் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு இப்போ மைண்டில் வந்திருக்கணும். அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய MLT கேல்குலேஷன் உங்களுக்கு இந்நேரம் டக்குன்னு வந்திருக்கணும். அது வந்துருச்சான்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ வாட் யூ மீன் பை வெப்பர், வெப்பர் எப்படி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயரில் பிரிப்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும். ஏன்னா சம்முக்கு நடுப்புற இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரைவியாக இருக்கும். அதை நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு அதோட வேல்யூ அதோட யூனிட் உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், a jet plane is travel towards west at a speed of v 1800 km/h. what is the voltage difference delta v அல்லது EMFனு சொல்லலாம். between the ends of the wing having span L equal to 25 meter, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு Bங்கிறது 5 into 10 to the power of -4 Tesla and the angle of dip is 30. ஸோ EMF which is equal to B into L into V. ஏன்னா நம்ம கிடச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா Vயோட வேல்யூ கிடச்சிருக்கு, லைக்வைஸ் Lோட வேல்யூ கிடச்சிருக்கு B. ஸோ BLV இருக்குன்னா அதை மட்டும் போட்டுடலாம். பட் ஆல்சோ வி ஹேவ் த தீட்டா அப்படின்னு சொல்லும்போது sin 30 டிகிரி அப்படிங்கிறத வைப்போம். Bயோட வேல்யூ 5 into 10 to the power of -4, Lங்கிறது 25, Vங்கிறது 500. அது எப்படி 500? 1800 கிலோமீட்டர். அப்போ 10 to the power of 3
divided by 1 hour which is equal to 3600 seconds. இதை கட் பண்ணும்போது 5 divided by 18, இதை கட் பண்ணால் 1, 500 meter per second. ஸோ இந்த வேல்யூஸோட சைன் 1/2 அப்படின்னு போட்டிங்கன்னா 30யோட வேல்யூ 1/2 ஸோ இதெல்லாத்தையும் கட் பண்ணும்போது we got 62500 divided by 2 which is nothing but 31250. 31250 into 10 to the power of minus 4னு போட்டிங்கன்னா 3.125 volt அப்படிங்கிறது EMF ஓட வேல்யூவாக நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான ட்விஸ்ட்டுமே இருக்காது. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ், MCQ பேட்டர்னில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் சால்வ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். தி நெக்ஸ்ட் ஒன், a square loop of side A 12 cm with its sides parallel move along with velocity 8 cm per second in positive environment containing magnetic field on Z direction. The field is neither uniform in space or constant in time. It has a gradient of 10 to the power of minus 3 Tesla per centimeter. அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. டெஸ்லான்னு சொல்லும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியுது. பர் சென்டிமீட்டர்னு கொடுக்குறாங்களே, அது என்னவாக இருக்கும்? இட் மேபி லென்த்தாக இருக்கலாம், இல்லை டிஸ்டன்ஸ் எக்ஸாக இருக்கலாம், இது சம்திங். இட்ஸ் அ கிரேடியன்ட். ஓகே, அண்ட் தட் இஸ் இன்க்ரீசஸ் பை 10 to the power of minus 3 per centimeter as moves in the negative direction, negative x, and it is decreasing at the rate of 10 to the power of minus 3 Tesla per second. Tesla என்பது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு புரியுது. per secondன்னு சொல்லும்போது per unit time. அப்போ B/T which is equal to 10 to the power of minus 3 Tesla per second. Determine the direction and magnitude of induced current I கண்டுபிடிக்கணும். If the resistance is 4.5 milli ohms. Milli என்பது 10 to the power of minus 3 ohms. ஸோ ஏவோட வேல்யூ இருக்குது, வெலாசிட்டி இருக்குது, dB divided by dx, dB divided by dt ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஐனா E divided by R, EMF divided by R. ஸோ EMFோட வேல்யூ நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல, ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஐயும் தெரியல, ஈயும் தெரியலன்னா வாட் வி ஹாவ் டு டூ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் EMF. EMF which is equal to d5 divided by dt, which is d5ங்கிறது further described as B into A divided by dt. அப்போ which means B by T into A. B by T தான் நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? 10 to the power of minus 3 Tesla per second. அந்த 10 to the power of minus 3ங்கிற வேல்யூ. ஏரியான்னு சொல்லும்போது A ஸ்கொயர். அப்போ 12 சென்டிமீட்டரை ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 12 144 into 10 to the power of minus 4. இந்த வேல்யூஸில் நமக்கு 144 மட்டும் ஸ்டாட்டிக்காக இருக்குது, மற்ற எல்லாம் ஈஸி தான் இல்லையா? 144 into 10 to the power of minus 7 அப்படிங்கிற EMF கிடச்சிருச்சுன்னா மீதி எந்த விஷயமே இல்லை. ஸோ I which is equal to E divided by R, 144 into 10 power minus 7 divided by R equal to 4.50 into 10 to the power of minus 3. 3யும் இங்கே 4ம் கட் ஆகுது. இதுலேருந்து கட் பண்ணும்போது கிட்டத்தட்ட எனக்கு வரக்கூடிய வேல்யூ 35 into 10 to the power of minus 4. It can be further taken as 3.5 into 10 to the power of 1 minus 4 which is equal to 10 to the power of minus 3 amps. Nothing but 3.5 milli amps. இவ்வளோதான் விஷயம். சரி, இதில் டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த டைரக்ஷனை பொறுத்த மட்டும் மூவிங் இன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கு. அதே போல் வாட் இஸ் தட்? இந்த ஸ்கொயர் லூப்புங்கிறது உங்களுக்கு வெலாசிட்டி பாசிட்டிவ் எக்ஸு. அதே போல் ஃபீல்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது எக்ஸில் பாசிட்டிவ் டைரக்ஷன் சொல்லப்படுது. ஸோ திஸ் இஸ் யுவர் Z. Z டைரக்ஷனில் பாசிட்டிவ். சரி, அப்போ மீதி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? தி ஃபீல்ட் இஸ் நெய்தர் யூனிஃபார்ம் இன் ஸ்பேஸ் ஆர் கான்ஸ்டன்ட் இன் டைம். அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீன் இல்லை, தம் ரூல் படி இட் இஸ் லையிங் விட்வீன் XZ டைரக்ஷன் அல்லது ஒய்யாக கூட இருக்கலாம், YZ டைரக்ஷனாக இருக்கலாம், இல்லை YXஆக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த டைரக்ஷன் வேணாலும் இருக்கும். ஸோ த ரிசல்ட்டிங் பிட்வீன் இட் இஸ் கம்மிங் அண்டர் XZ பிளேன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனு, அல்லது YZன்னு சொல்லுவாங்க, இல்லை XY, இந்த 3 பிளேனுக்குள்ளே வரும். அதில் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை வி கேன் சூஸ் இட். ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், தி ஃபிகர் ஷோஸ் த மெட்டல் ராட் PQ ரெஸ்டிங் ஆன் ஸ்மூத் ரெயில்ஸ் AB அண்ட் பொசிஷன்டு பிட்வீன் த போல்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் மேக்னெட். இதில் ரயிலு, ராடு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் இன் மியூச்சுவல் பெர்பெண்டிகுலர் டிஸ்கஷன் டிரெக்ஷன்ஸ். A galvanometer G connects the rail through switch key. The length of the rod. இப்போ இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எதுவுமே நீங்கள் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்காட்டியும் ஒன்று தான். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. எதுக்குன்னா உங்களோட டயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு, டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தான். எங்கே இந்த கொஸ்டின் ஆரம்பிக்குது? லென்த் ஆஃப் த ராடு 15 சென்டிமீட்டரு, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ராடு 9 into 10 to the power of minus 3 ohms.
லைக்வைஸ் இங்கே ராடுன்னு பார்த்தா 15 × 10⁻⁻² மீட்டர் அவ்வளோதான். ஸோ ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம். இப்போ கே ஓப்பன் ஆகிடுச்சு, ராடு மூவ்டு வித் ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி 12 × 10⁻⁻² மீட்டர் பர் செகண்ட்னா polarity அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட வெலாசிட்டி இருக்குது, நெக்ஸ்ட்டு லென்த் ஆல்ரெடி இருக்குது, பி ஆல்ரெடி இருக்குது, மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். பியோட வேல்யூனா 0.5, எல்லுங்கிறது 15 × 10⁻⁻², வெலாசிட்டிங்கிறது 12 × 10⁻⁻². எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் போது இதை கூட டிவைட் பண்ணிக்கலாம். இது 0.5ங்கிறது 1/2ன்னு வைங்க, 6 15 6 90 × 10⁻⁻4 which is nothing but 9 × 10⁻³ வோல்ட், 9 மில்லி வோல்ட் அப்படிங்கிற ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? நெக்ஸ்ட்டு இஸ் தேர் என் எக்ஸஸ், ஏன்னா இந்த கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு 8 கொஸ்டின் ஸ்ட்ரீம் ஆகுது, அதையும் சொல்லிடுறேன். இஸ் தேர் என் எக்ஸஸ் சார்ஜ் பில்ட் அப் அட் தி எண்ட்ஸ் ஆஃப் தி ராட் when K is open? If K is closed, what will happen? கீ க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸஸ் சார்ஜ் மெயின்டைன்டு பை த ஃப்ளோ ஆஃப் தி கரண்ட் அப்படிங்கிறது இருக்கான ஆன்சர். அடுத்து with K open and rod moving uniformly, there is no net force on the electron in the rod PQ even though they do experience magnetic force. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, கே ஓப்பன் பண்ணும்போது ராடு மூவ் ஆச்சுன்னா அந்த இடத்துல தேர் இஸ் சம் நெட் ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் பண்ணும்போது தி வேல்யூஸ் கம்ப்ளீட்லி வில் பி கேன்சல்ட் அப்படிங்கிறது அதுக்கான தியரி. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் ஆன் தி ராட் when the K is closed அப்படின்னா ஃபோர்ஸோட ஃபார்முலா ஆல்ரெடி வீனோட B × I × L. பியோட வேல்யூ 0.5ங்கிறது தெரியும். ஐயோட வேல்யூ என்ன, சம்மில் எங்கே பார்த்தாலும் நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்குது, பியோட வேல்யூ இருக்குது, அண்ட் லென்த்தோட வேல்யூ தான் இருக்குது. வி டோன்ட் ஹேவ் த வேல்யூ. வி ஹேவ் லென்த்துங்கிறது 12 × 10⁻⁻² இல்லையா? அப்போ ஐ என்னன்னு எழுதலாம், EMF divided by Rன்னு எழுதலாம். ஸோ how will you find the value of EMF? Again B × L × V divided by Rன்னு போடலாமா? ஸோ பியோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே 0.5 இருக்குது, பியோட வேல்யூ அகெயின் 0.5 அண்ட் தென் 15 × 10⁻⁻², 12 இது V, this is L and this is B. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க, 0.5ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 7.5 × 10⁻⁻² BLV டிவைடட் பை ஆருங்கிறது எவ்வளோ வேல்யூ, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது வாட் வி ஆர் கெட்டிங், நான் உங்களுக்கு ஆஸ் பர் ஆர்டரே நான் சொல்லிடுறேனே. இது 9 வரும்போது இது 3ஆம் வாய்ப்பாட்டில் 4, இது 3, 3 5 15, 5 20, 20 × 0.5னா 10. ஸோ 10, இதோட மதிப்பு 10 × 10⁻⁻4. லைக்வைஸ் இங்கே இருக்கக்கூடிய 7.5 மல்டிப்ளை பண்ண 75 × 10⁻⁻6 டிவைடட் பை இந்த 10⁻³ அப்படியே தானே இருக்குது, இதை போட்டிங்கன்னா 10⁻³ நியூட்டன் அல்லது 75 மில்லி நியூட்டன் அப்படிங்கிற மாதிரி இதோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகும். சரியா? அடுத்தது ஹவு மச் பவர் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லும்போது பவர் விச் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் × வெலாசிட்டி. ஃபோர்ஸு கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸுங்கிறது B × I × L, வெலாசிட்டிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த B × I × L கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பியோட வேல்யூ 0.5, I என்பது E/R, Lோட வேல்யூ தெரியும் V. EMF கண்டுபிடிக்கிறதா இருந்தால் மறுபடியும் B × L × V டிவைடட் பை R, இங்கே L × V × 0.5 அகைன். இங்கே இருக்கக்கூடிய 0.5 ஆல்ரெடி ஒரு 0.5, அப்போது இதுவும் B தான் இல்லையா? ஸோ B × B², L² V², ஏன்னா பியும் மல்டிப்ளை ஆகுது, L VV டிவைடட் பை R. ஸோ 0.5 ஸ்கொயர் பண்ணுங்கள், லென்த்தோட வேல்யூவான 15 × 10⁻⁻² ஸ்கொயர் பண்ணுறோம், வியோட வேல்யூவான 12 × 10⁻⁻² ஸ்கொயர் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆல் டுகெதர் டிவைடட் பை தி வேல்யூ ஆஃப் R 9 × 10⁻⁻3. ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் கூட இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக பண்ணோன்னா இதை 0.25, ஓகே, 15 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 225 × 10⁻⁻4, 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144 × 10⁻⁻4 டிவைடட் பை 9 × 10⁻⁻3. அப்போது இதோட மல்டிப்ளிகேஷன் 9 1 is 9, 9 2s are 18 அப்படின்னு போட்டிங்கன்னா மீதி 4 25, 25 × 144. 25ங்கிறத என்ன பண்ணலான்னா 1/4 அப்படின்னு போட்டுடலாமா? 4ன்னு போட்டு இங்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 6ன்னு வரும். 6 4 24. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 144 × 6ன்னு மட்டும் போட்டால் போதும். 6 4 24, 6 4 24, 2 26, 6 1 6 8, 864, கிட்டத்தட்ட 900 சம்திங் × 10⁻⁻5
அப்படி எடுக்கும்போது 9 × 10⁻³ வாட். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இது ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே அதெல்லாம் கண்டுபிடிச்சி இது துணை கேள்விகளாக தான் வருது. ஸோ அப்படி வரும்போது இல்லை ஒருவேளை இது தனியாக கேட்கப்பட்டுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க, இதுக்கு நீங்கள் பிஏஎல்னு போட்டு தான் ஆகணும், வெலாசிட்டி போட்டு தான் ஆகணும், மீதி இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் ஒரு தடவை நம்மளே சால்வ் பண்ணுவோமேன்னு சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், பவர் டிசிபேட்டட் ஆஸ் ஹீட் அப்படின்னு சொல்லும்போது பவர் விச் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைடட் பை டைம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போது இதே நேரத்தில் என்ன பண்ணுவோம், I² × Rன்னு போடுவோம் இல்லையா. we need to find the value of I. ஹெச்ங்கிறதும் ஐங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இது ஹீட் எனர்ஜி. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹீட்னு கண்டுபிடிக்கும் போது I² × Rங்கிற ஃபார்முலாவில் எடுக்கணும். ஸோ how will you find the value of I? I என்பது EMF divided by R, EMF என்பது B × L × V divided by R. ஸோ ஃபஸ்ட்டு பிஎல்வியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர். அந்த வேல்யூஸ் ஆஃப் 0.5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 15 × 10⁻² சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 12 × 10⁻². இங்கே ஆர் என்பது 9 × 10⁻³ ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணும்போது we will get the value of 1 ஆம்பியர் அப்படிங்கிறது கிடைக்குது. அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அகெயின் ஆரால் மல்டிப்ளை பண்ணும்போது we will get 9 × 10⁻³ வாட், அதாவது 9 மில்லி வாட் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. இப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சால்வ் பண்ணணுமா சார்னா ஆமாம், இப்படி ஒவ்வொரு கொஸ்டினும் இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது நீங்கள் தனித்தனியாக சால்வ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஸ்பீட் இருந்தால் தான் உங்களால் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். மோஸ்ட்லி நமக்கு எல்லாமே 2 வீடியோ தான் வரும், ஆனால் இதில் பெருசாக நமக்கு ப்ராப்ளம்ஸோட ஸ்கோப் இல்லை. எல்லாமே டைரக்ட் ஃபார்முலாஸ் தான், நீங்கள் கவனிச்ச வரைக்கும் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாமே டைரக்ட் ஃபார்முலாஸ். ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த ஒமேகாவில் 2πn எடுக்கிற ஃபார்முலா வந்திருக்கும், இல்லை 2πn / 60ங்கிற ஃபார்முலா வந்திருக்கும். மற்றபடி வேறு பெருசாக குழப்பமாட்டக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் இந்த யூனிட்டில் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக சால்வ் பண்ணலாம். தி அப்கமிங் வீடியோஸ் வில் பி பேஸ்ட் ஆன் MCQs. நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி எனக்கு NCERT ஒரு வீடியோலாம் முடிஞ்சதுனால MCQ நான் முடிஞ்ச வரைக்கும் 3 பார்ட்ஸாக நான் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இருந்தால் உங்களுக்கும் நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்த்த மாதிரியான ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ ஐ வில் கிவ் சிம்பிள் லெவலில் ஒரு கொஸ்டின் ஒரு பார்ட்டும், அப்புறம் மீடியம் லெவல் கொஸ்டின்ஸுக்கு ஒரு பார்ட்டும், அண்ட் தென் டஃப் லெவல் கொஸ்டின்ஸுக்கு ஒரு பார்ட், 3 பார்ட்டுமே கொடுக்குறேன். 3 பார்ட்டுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால் என்ன பண்ணுறோம், 3 லெவல்லையுமே நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸை அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ பெட்டர் பி வாட்ச்ஃபுல். கரெக்டாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் அதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். 1 வீடியோ பர் டே அப்படிங்கிறத அந்த விஷயமே அதுக்காக தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நோட் போட்டு கரெக்டாக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given the description box for live sessions. Please subscribe. So please like our channel. கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.